இந்த விஷயங்கள் வந்து நம் நபிகளாரிடம் இன்று பின்பற்றுவது கட்டாயம் கிடையாதுங்க. நமக்கு அனுமதி கிடையாது இந்த விஷயங்களை பின்பற்றுவது நபிகளாரிடம். முதலாவது வந்து அ நபிகளாருடைய காஸான விஷயங்கள். அதாவது 4 மனைவிக்கு மேல திருமணம் செய்வது, விசால் நோன்பு வைப்பது, தஹஜ்ஜுத் வந்து ஃபர்தாக்கப்பட்டது அவங்களுக்கு. உது முறியாமல் தூங்குவது, இது போன்ற விஷயங்கள். மேலும் நபிகளாரிடமிருந்து அவங்களுடைய அவர் ஒரு மனிதர் என்ற ரீதியில இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட்ஸ். அதாவது கல்ச்சுரல் ஹேபிட்ஸ் சொல்லுவாங்க. ஹபிச்சுவல் பிராக்டிஸஸ் என்று சொல்லுவாங்க. அன்றாட பழக்கவழக்கங்கள் என்று சொல்லுவாங்க. அதாவது தலப்பாகை கட்டுவது, ஒரு குறிப்பிட்ட உணவுகளை உண்பது, அதாவது பம்ப்கின் ஆகட்டும், மீட் ஆகட்டும், டேட்ஸ் ஆகட்டும், குறிப்பிட்ட போஸ்டர்ல உட்காருவது, அது வந்து ஒட்டகத்தை வந்து வாகனமாக பயன்படுத்துவது, குச்சியை ஊன்றிக் கொண்டு செல்வது, நடக்கும்போது, ஸ்பெசிஃபிக்கான ஹேர் ஸ்டைல்ஸ் ஆகட்டும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ்கள் இருக்கு இல்லைங்களா? உடும்பு கறி அவங்க வந்து சாப்பிடல. மேலும் வந்து பேரீச்சம்பழம் கிராஸ் பாலினேஷன் அப்போ இதை இப்படி இப்படி ஏன் செய்யக்கூடாது என்று நபிகளார் கேட்டாங்க. அந்த அடுத்த வருஷம் வந்து அந்த விளைச்சல் இல்ல அவங்களுக்கு. ஸோ வந்து நான் மார்க்கம் என்று சொல்வதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்க என்று சொன்னாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு உணர்த்துது. பர்ட்டிகுலர் வார் ஸ்ட்ராட்டஜிகள் இதுக்கெல்லாம் பின்பற்றணும் அவசியம் இல்லை. மேலும் வந்து